மின்வெட்டு பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் ஹார்ட் டிஸ்க் வச்சு திசை திருப்ப பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. யார் நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜி? அவர் என்ன வேணாலும் பேசலாம். அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன நடந்திருக்குன்னு நம்ம வந்து எல்லாம் பார்த்துட்டே தான் இருப்போம். சரியா? செந்தில் பாலாஜி வந்த பிறகு இந்த டிபார்ட்மெண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியும். செந்தில் பாலாஜியோட பேட்டியில நானும் மதியம் பார்த்தேன். என்ன சொன்னாரு? டெண்டர்ல வந்து என்ன இருக்கு, போர்டு தான் அப்ரூவ் பண்ணுச்சுன்னு. அப்புறம் எதுக்கு சிபிஐ விசாரணை வந்துச்சு? செந்தில் பாலாஜி இருக்கப்ப தானே இந்த டெண்டர் வந்து விடப்பட்டுச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர். ஏன்னா போர்டுல நீங்களே ஒரு 4 பேரை உட்கார வச்சுட்டு நீங்களே அப்ரூவ் பண்ண அப்ரூவ் பண்ண மாட்டாங்களா? சோ இந்த டெண்டர்ல 7 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபாய் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு 13 லட்ச ரூபாய் கோட் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க உயர்நீதிமன்றத்துல. இதனால சிபிஐ போச்சு. சோ இந்த செந்தில் பாலாஜி இருக்கிறப்ப தான் இதே டெண்டர் போச்சு. சோ டெண்டர் எஸ்டிமேஷன்லேயே ப்ராப்ளம் இருக்குன்னு தானே சொல்றோம் நம்ம. சோ டெண்டர் இவ்வளவு பெரிய கம்பெனில டெண்டர்ல நீங்க எஸ்டிமேஷன் பண்றப்ப ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு 7 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபாய் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மர் நீங்க 13 லட்ச ரூபாய்க்கு கொட்டேஷனே கொடுக்கறதுக்கு நம்ம வந்து டெண்டரை கோட்டே அப்படி பண்ணுவோம்னா அப்ப எஸ்டிமேஷன்ல ப்ராப்ளம் இருக்குல்ல, அடித்தளத்திலே ப்ராப்ளம் இருக்கு. சோ இது மாதிரி எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் நீங்க வந்து டெண்டர் எஸ்டிமேஷன்ல நீங்க தவறு பண்ணிருப்பீங்க.